நீங்க ஒரு காலகட்டத்தில வந்து தாய்மையை போற்றுகின்ற விதத்தில வந்து ஒரு டாப்லெஸ்ஸா கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு காரணம் அந்த ஃபோட்டோகிராஃபர் மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவங்க லேடி அப்படின்றதுனாலயா? அவங்க. இல்ல அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலயா? அவங்களும் நானும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஃப்ரெண்ட்ஸ். ம். அமெரிக்காவுல நாங்க வந்து சைவ சாப்பாட தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். கோவிந்தாஸ் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமால தான் நல்ல சைவ சாப்பாடு கிடைக்கும். அங்க தான் நானும் அவங்களும் மீட் பண்றோம். ம். எனக்கு 2 மாசத்துல ஒரு குழந்தை. அவங்களுக்கு 5 மாசத்துல குழந்தை. அ அவங்களும் நியூ மதர். அருமை. ம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் அவங்க ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க. அவங்களுமே அந்த புக்ல இருக்காங்க. ம். ஸோ அங்க சுத்து வட்டாரத்துல அவங்க வந்து ஷி ஹேட் அ நேஷன் வைட் கால். அதாவது இங்க சில ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கு. இங்க அது கிடையாது. அந்த ஃபோட்டோ ஷூட்டும் இங்க யாரும் பார்க்கணுங்கிறதுக்காக செஞ்ச ஃபோட்டோ ஷூட் இல்ல. தட் வாஸ் வென் ஐ வாஸ் இன் அமெரிக்கா. அவுட் அண்ட் அவுட் அங்க அந்த தாட்ல தான் நம்ம பண்ணோம். ம். அது என்னன்னா, அங்க குழந்தை பெத்துட்டா, இங்க வந்து ஒரு சோஷியல் சப்போர்ட் இப்ப இங்கேயும் மாறுது. பட் சொல்றேன். இங்க ஒரு சோஷியல் சப்போர்ட் ஒரு குழந்தை பெத்துட்டா, அந்த தாய கொண்டாடிடுவோம். அவங்களுடைய உருவம், அவங்களுடைய அழகு, இத பத்திலாம் யோசிக்கவே விடமாட்டோம். எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க குடும்பத்தினர். வந்து குழந்தைய தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அங்க குழந்தை பிறக்கும் பொழுது, பெண் வந்து தன்னுடைய அழகு கெட்டுருச்சு, தன்னுடைய சுயம் போயிருச்சு, தன்னுடைய தனிமை பாதிச்சிருச்சு. இப்படியெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இங்க ஸ்ட்ரெச் மார்க் வந்துருச்சு. அது அங்க ரொம்ப பெரிய பிரச்சனை. பிகாஸ் அங்க அது இன்னுமே வந்து ஃபாஸ்டர் லைஃப். இது எடுத்தும் ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா? இட்ஸ் ம். மோர் தென் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். ஆமா. ஃபாஸ்டர் லைஃப் அண்ட் வெரி செல்ஃப் சென்டர்ட் லைஃப். ம். எல்லாருக்கும் அவங்க முக்கியம். அவங்க அவங்க மூஞ்சி முக்கியம். அவங்க அவங்களுடைய வேலை முக்கியம். அவங்க அவங்களுடைய தனிமை முக்கியம். கரெக்ட். சுதந்திரம் முக்கியம். அப்படி கரெக்ட். இருக்கிற அங்க வந்து குழந்தை பெத்துக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதுல என்னோட ஃப்ரெண்ட் அவங்களும் நானும் போத் ஆஃப் அஸ் ஆன்மீகத்தால ஒண்ணு இணையறோம். அவங்க வந்து அந்த அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. நான் இந்தியனா இருக்கிறதுனால எனக்கு புதுசா ஆன்மீகம் கத்து தர வேண்டியதில்ல.